சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற ஒருவருக்கு அழிவு காலம் என்பது ஆரம்பித்து விட்டது. இந்த அழிவு காலத்தை நான் என்னவென்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். சாயப்பா, இவர்களையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நீ சொன்னாலும் நான் கேட்கப் போவது கிடையாது. இது நடக்கக்கூடாது என்று நினைத்தாலும் அதை நான் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போவதும் கிடையாது. நான் முடிவெடுத்து விட்டேன், இவருக்கு அழிவு காலத்தை கொடுத்து விட வேண்டும் என்று. இனி என் முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை. நீயும் உன்னுடைய முடிவை மாற்றாமல், உன்னுடைய முடிவை பற்றி சிந்திக்காமல், அப்பா சொல்லிவிட்டார், அப்படியானால் அப்பா சொல்கின்ற பாதையில்தான் நாமும் பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் அது போதும். உன்னை எப்பொழுதும் நான் தேடி வருவதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உணர்ந்து விட்டாயானால், இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைப்பதை எப்பொழுதும் என் குழந்தையினால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ உணர்ந்து, உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது. உனக்கு இந்த சாயப்பா செய்ய நினைக்கின்ற விஷயத்தையும், கொடுக்க நினைக்கின்ற விஷயத்தையும் சரியான நேரத்தில் தரமாக கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். இனிமேல் எதற்குமே என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலையை கண்டும் என் குழந்தை நீ பதற வேண்டாம். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால், எதிர்வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு நிலைத்திருக்கும் இந்த நேரம், இனி உன் வெற்றியை நீ என்னவென்று உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருந்துவிட்ட இடம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடம் அல்லவா? அதை இல்லை என்று நீ எப்படி சொல்ல முடியும்? அல்லது அது நடக்காது என்று நீதான் எப்படி அதனை உணர முடியும்? என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், எல்லா நிலையிலும் நீ விரும்பியது போல உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கப் போகிறது. உனக்கு கொடுக்க நான் வருகின்ற நேரம், இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கானவற்றை உன் கைகளில் ஒப்படைக்க நான் நினைக்கின்றேன். இனி எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலைகளையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி என்றும் என்றென்றும் நான் உன்னை தேடி வருவதை புரிந்து கொண்டு, நம்பிக்கை கொண்டு, நல்ல நேரத்தை என் குழந்தை நீ சரிப்படுத்தி கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருப்பதும், உன்னை தேடி நான் வருவதும் என்றும் உன்னுடைய புரிதலுக்குள் அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா? இந்த சாயப்பா என்ன செய்ய நினைக்கிறேன், ஏது செய்ய நினைக்கிறேன் என்று சொல்லி என் குழந்தை நீ பதறிய காலங்கள் எல்லாம் போதும். இனி உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களில் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய். தெளிவுபட ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. இந்த நொடி உனக்கு இப்படியே வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தொடர்ந்து தருமோ என்று நினைத்து நீ பதற வேண்டாம். இனி உனக்காக நான் கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். யாரும் இல்லை என்று என் குழந்தையினுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதே, அப்படி ஏற்கனவே பலவிதமான பல கஷ்டத்தில் இருக்கும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் சோதிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நான் அழிவு காலத்தை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இவர்களை நான் விட்டுவிடவும் முடியாது. நீ மன்னிக்கலாம், உனக்கு கெடுதல் நினைத்தவர்களை நீ வேண்டுமானால் மன்னிக்கலாம். ஆனால் அதை விஷயத்தில் நான் ஏன் செய்ய வேண்டும்? என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் இன்னல்களையும் தொடர்ச்சியாக கொடுக்கின்றவர்களை நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? என் குழந்தையை மன்னிப்பு என்பது ஒரு முறை கொடுக்கலாம், 2 முறை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்யும் பொழுது அது தெரிந்துதானே அந்த இடத்தில் நடக்கிறது. அந்த விஷயம் தெரிந்துதானே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் மேலும் மேலும் இவர்கள் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக நான் இருக்கும்பொழுது உனக்குள் இருந்த இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்க்கும் எல்லாவற்றிலும் நாம் விரும்பிய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கவலைப்படாமல் இருந்து வாழ்க்கையில் உண்மைகளை என்னவென்று உணரும் இந்த நேரம்
என் குழந்தை, எதற்குமே நீ தயங்காமல் இரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு நல்லதை நடத்தித் தர நான் எப்பொழுதும் உன்னோடு உடனிருந்து உனக்கு கை கொடுத்து உதவி செய்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு வெற்றியின் பொழுதாகவும் இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் பொழுதாகவும் நிச்சயமாக உனக்கு மாற வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் நிறைவாக தருவேன். சாயப்பாவினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருடைய வாழ்க்கையிலும் கிடைத்து விடாது. சாயப்பாவின் அன்பு அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு மாறுதல்களையும் கொடுத்து விடுவது கிடையாது. ஆனால் அது கிடைக்கும் ஒரு சிறு குழந்தைகளுக்கு அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக இது எல்லாம் நடக்கும். அவர்கள் வாழ்க்கையில் செய்த பல புண்ணிய காரியங்கள் இது போன்ற நிலைகளில் அவர்களுக்கு கை கொடுக்கும். எல்லாவற்றையும் என்னவென்றும் எடுத்துச் சொல்லும். எல்லா நிலைகளிலும் இருந்து இந்த வாழ்க்கையை பற்றி என்னவென்று அது புரிய வைக்கும். நான் இருக்கும் நேரம், நான் வருகின்ற தருணம் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரிப்படுத்தி கொடுக்க வேண்டிய காலம் இது. இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ ஏங்கி தவிர்க்க வேண்டாம். எதற்காகவும் இந்த வாழ்க்கை நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். அடுத்த நேரம் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை இனி எதற்காகவும் நீ வருத்தம் கொண்டிருக்காமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக நடப்பதை நீ இனிமேலும் தொடர்ச்சியாக புரிந்து கொள்கிறாய் என்றால், இனிமேல் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் இந்த அப்பா உனக்காக ஏற்படுத்துகின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வரும் என்பதை நீ மறக்காதே. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி, உனக்கான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை உருவாக்கும் இந்த காலம் உனக்கு வெற்றியை எப்பொழுதுமே உருவாக்கி தர வேண்டும் அல்லவா? பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டும் அல்லவா? எங்கிருந்து நமக்கு கஷ்டங்களும் காயங்களும் வருகிறது என்று நீ சிந்தித்து பார்த்தாயானால், சுற்றி இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டுமென்றே வேதனைகளை தருகின்ற இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வாய். உனக்காக என்னவெல்லாம் இவர்களால் தர காத்து கொண்டிருக்கிறதோ என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். சாய் அப்பா நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும். அப்பாவின் அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை சொல்லிக் கொடுக்கும். எப்பொழுதும் போல இப்படியே இருந்துவிட்டு போகலாம் என்று நினைத்தால் அது முடியாது. தேவையில்லாத இன்னல்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை பாடாய்ப்படுத்திய விஷயங்களும் உனக்கு பல வேதனைகளை கொடுத்த மனிதர்களும் பல சோதனைகளை தண்டித்த விஷயங்களும் என்று ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு நிலையில் உன்னை வேதனைப்படுத்துவதை நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். இப்படியே நின்று விடுமா இந்த வாழ்க்கை, இது போன்ற சோதனைக்குள்ளே நம் வாழ்க்கை முடிந்து விடுமா என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதும் பதறிக்கொண்டிருக்கிறாய். உனக்கானது எல்லாம் உன்னை நான் தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நிலை மிகப்பெரிய ஆச்சரியத்தை வரிசைப்படுத்தும். நீ புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. இதுவெல்லாம் உன்னால் முடியும், இதையெல்லாம் உன்னால் சாதித்து காட்ட முடியும். இவர்கள் உன் முன்னால் நடந்து கொண்ட இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்த்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் நீ எதையுமே யோசித்து மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நிற்கின்ற சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னை அழிக்க நினைப்பதும் வேண்டுமென்றே உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைப்பதும் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் என்றால் அதற்கான பதில் இந்த சாயப்பா கொடுப்பது. இனி எந்த காலத்திலும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்ததை பெற்றிட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எந்த காலத்திலும் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடக்கப் போவதில்லை என்பதுதான் காலம். ஒவ்வொன்றிற்கும் நிலையான பதிலை கொடுக்கும் இந்த நேரம். அப்பா கொடுப்பது போல எப்பேற்பட்ட சூழ்நிலைகளால் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருக்கும் பொழுது உன்னை இவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் என்பது உனக்கு மறந்து விட்டதா? வாழ்க்கை போதும் போதும் என்று நீ வெறுக்கின்ற நிலையிலும் கூட உன்னை அதிகமாக சோதித்தார்கள். நீ வேதனையில் இருக்கிறாய் என்று தெரிந்தும் நான் உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் இவர்கள் கொடுத்தார்கள். மீண்டும் உனக்கு பல சோதனைகளை கொடுக்க இவர்கள் நினைத்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என் குழந்தை நினைத்து பார்த்து நீ வருந்துகின்ற நேரங்கள் அல்லவா? தேவையில்லை என்று நீ நினைத்தாலும் கூட இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை நெருங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டத்தை தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உன்னை நல்லபடியாக வாழவிடக்கூடாது என்பது மட்டும் அவர்களின் எண்ணமாக, எந்த சந்தர்ப்பத்திலும் நீ சந்தோஷமாக சிரித்துவிடக்கூடாது என்பதும் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது.
எப்பேற்பட்ட நிலையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு அமைந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதையும் மீறி உனக்கான வெற்றி கிடைத்ததனால் இன்று அவர்களின் மனநிலை முழுக்க முழுக்க உனக்கு எதிராகவே திரும்பிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க உன்னை அழிப்பதிலேயே அவர்களின் எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ அறிந்து கொள்ளும் இந்த பட்சத்தில் உனக்கு ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க நான் வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா அத்தனை விஷயங்களையும் உனக்கென்று சொல்லித்தர நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்கிறாயோ, நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுது நீ கவனமாக உணர்ந்து கொள்கிறாயோ, அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் சரியாக சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நாம் பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் மறக்கக்கூடாது. நம்மை காயப்படுத்த துணிந்தவர்கள் உன்னை இனி இந்த அளவிற்கு வேதனைப்படுவாய் என்று தெரிந்துதானே செய்கிறார்கள். அப்படியானால் நீ மட்டும் ஏன் இவர்கள் செய்த இந்த தவறுகளுக்கெல்லாம் தெய்வம் ஒரு தண்டனையை கொடுக்க துணியும் போது இரக்கப்படுகின்றாய்? உன்னுடைய இந்த இரக்க குணத்தை பயன்படுத்தித்தான் உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் சோதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. மேலும் மேலும் உன்னை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி நடப்பதையெல்லாம் நீ என் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு நடப்பது எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை என்னவென்று நீ பார்க்க தொடங்கு. இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உனக்கு எதை நடத்துகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.